சார், அதாவது ஃபர்ஸ்ட் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்னன்னு சொல்லி நிறையா பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த நடுவில் இருக்கிற இந்த ஆள் பேர் தான் எப்ஸ்டீன். ஸோ இவன் யார் அப்படின்னு சொன்னோம்னா, இவனை பற்றி ஏற்கனவே நிறைய டாக்குமெண்ட்ரி கோர்ட்டில் நிறையா கேஸ் நடந்தனால எல்லா விஷயமும் வந்துடுது. இந்த ஆள் யார் அப்படின்னு சொன்னோம்னா, மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு அமெரிக்காவில் ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ எப்படி இங்கே வந்து ஒரு தொழில் பண்ணுறவன்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு சிண்டிகேட் வச்சுருப்பான். இப்போ ஒரு இடத்துல பார் நடத்துகிறவன்லாம் ஒன்றா சேர்ந்து வச்சுருப்பான்ல இங்கே, அந்த மாதிரி அங்கே வந்து இந்த ஆயுதம் செஞ்சு விற்கிற பயல்கள்லாம் வந்து ஒரு கூட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த மிலிட்ரி, அது பேர் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து டீப் ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து அரசியல்வாதிகளே கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த ஆயுதம் தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி ஓனர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஓனர்களுக்கு கூட உக்காந்து வேலை பார்த்த ஒரு ஆள் தான் வந்து இந்த எப்ஸ்டீன்றவன். ஒரு ஐலாண்ட் வச்சுருந்து அதில் வந்து சில பெண்கள்லாம் வச்சு ஏதோ பண்ணதாக இவங்க கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான விஷயம் வந்து வெறும் பொம்பளை பிள்ளை விஷயம்லாம் கிடையாது. இவன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆயுத புரோக்கர். இவன் அதில் முக்கியமான உலக நாடுகளில் உள்ள தலைவர்களை எல்லாம் வந்து ஆயுதம் வாங்க வைக்கிறதுக்கு இந்த எப்ஸ்டீன்றவன் முக்கியமான ஆள். இது நம்ம ட்ரம்ப் சின்ன வயசில் இருக்கும்போது கூட இருக்கிற ஃபோட்டோலாம் நம்ம அதை பார்க்குறோம். இது சம்மந்தமான இப்போ இந்த எப்ஸ்டீன்றவன் இவன் ஒரு ட்ரம்ப்புக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள். இவரை மோடி கிட்ட பேச வைக்கிறதாக ஒரு ஸ்டீவ் பென்னன் இவன் வந்து மோடி கிட்ட பேச வைக்கிறதாக ஒரு இமெயில் அனுப்பியிருக்கான். அது உண்மையிலேயே மோடி அவனை பார்த்து பேசுனது கூட கிடையாது. இஸ்ரேலுக்கு மோடி போகும்போது ட்ரம்போடைய ஆளான ஸ்டீவ் பென்னனை இவன் மோடியை போய் சந்திக்க போகிறதாக ஒரு இது அனுப்பியிருக்கான். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், இவன் இந்த ஆள் இருக்கான எப்ஸ்டீனு வெறும் பொம்பளை சம்மந்தமான ஆள் மாத்திரம் கிடையாது. இது வரைக்கும் 6 தடவை அணுசக்தி சம்பந்தமான அணு ஊழை சம்பந்தமான மீட்டிங்கை போட்டு உலகத்தில் உள்ள பெரிய சயின்டிஸ்டுகள் எல்லாம் வந்து அமெரிக்காவில் ஒன்று சேர்த்தவன். அவன் நெட்டில் இளைஞர்கள் போய் பார்த்தாங்கன்னா, எப்ஸ்டீன்றவன் வந்து அணு ஆயுதம் சம்பந்தமான ஒரு டேஞ்சரான ஆளுன்றது தெரியும். ஒரு சாதாரண பொம்பளை பொறுக்கின்னு மாத்திரம் நினச்சிடக்கூடாது. அவன் வந்து ரொம்ப உலகத்துக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆள். எங்கேயோ ஒரு இடத்துல உரசக்கூடாத இடத்துல உரசிட்டான். அதனால அவனை பிடிச்சி உள்ளே வச்சு மிதிச்சு அவனை பொம்பளை பொறுக்கின்னு பேர் கட்டி விட்டுருக்கானுங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவன் அணுசக்தி சம்பந்தமான ஒரு முக்கியமான ஆள். ஸோ இவன் ரஷ்யாவோட ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து எழுதியிருக்கிறாங்க. அவன் செத்தானா தற்கொலை பண்ணானா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இன்னைக்கு அவன் ஆள் இல்லை. ஆனால் மோடியும் அவனும் சந்திச்சுக்கிட்டதும் கிடையாது, ஃபோன்லையும் பேசிக்கிட்டது கிடையாது. அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புஸ்தகத்தில் ஒரு இமெயில் எழுதியிருக்கான். அதை வந்து இன்னைக்கு காங்கிரஸ்காரன் இவ்வளவு தூரம் கொண்டு வரான். நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்டா திடீர்னு மோடியை கொண்டு போய் இவ்வளவு பேர் அடிக்கிறாங்க அப்படின்னா காரணம் இருக்கு. ஏன்னா மோடி விக்ஷித் பாரத்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து 2024க்குள்ள நாமளே நம்மளோட ஆயுத அஸ்திரங்கள் எல்லாம் நாமளே செய்யணும்னு சொன்னாரு.